இந்தியாவின் போட்டித் தேர்வுகள் இந்திய அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான நம்பிக்கையின் அடையாளம். இந்தியா இன்று உலகின் மிக இளமையான நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. நாட்டின் மக்கள் தொகையில் 74 கோடிக்கும் அதிகமான மக்கள் 29 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் என்று பல்வேறு மக்கள் தொகை ஆய்வுகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது இந்தியாவின் எதிர்கால பொருளாதாரம், அறிவியல் வளர்ச்சி, தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் ஜனநாயகத்தின் நிலைத்தன்மை ஆகிய அனைத்தும் இந்த இளைய தலைமுறையின் தோள்களில் தங்கி இருக்கின்றன. இந்த 74 கோடி இளைஞர்களில் சுமார் 30 கோடி பேர் பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் மாணவர்கள். இவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக இருப்பது போட்டித் தேர்வுகளே. நீட், ஜேஇஇ, சியுஇடி, யுஜிசி நெட், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, வங்கித் தேர்வுகள், ஆசிரியர் தகுதி தேர்வுகள், காவல்துறை ஆட்சேர்ப்பு, மாநில அரசு பணி தேர்வுகள் போன்றவை வெறும் தேர்வுகள் அல்ல. அவை ஒரு குடும்பத்தின் சமூக முன்னேற்றத்துக்கான கதவுகள். ஏழை குடும்பத்திலிருந்து வரும் ஒரு மாணவருக்கு வாழ்க்கையை மாற்றும் ஒரு வாய்ப்பாகவும் இந்த தேர்வுகள் அமைகின்றன. ஒரு கிராமத்தில் விவசாயியின் மகன் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காண்கிறார். ஒரு கூலி தொழிலாளியின் மகள் ஐஏஎஸ் அதிகாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஒரு நடுத்தர குடும்ப மாணவன் ரயில்வே வேலைக்காக ஆண்டு கணக்கில் தயாராகிறார். இவர்கள் அனைவருக்கும் பொதுவான நம்பிக்கை என்ன? நான் கடினமாக உழைத்தால் வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை மட்டுமே. இந்த நம்பிக்கையே இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளங்களில் ஒன்றாகும். எனவே போட்டித் தேர்வுகளின் நம்பகத்தன்மை என்பது கல்வி சார்ந்த விஷயம் மட்டுமல்ல. அது இந்திய அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான நம்பிக்கையின் ஒரு அடித்தளமாகும். போட்டித் தேர்வு என்பது வெறும் தேர்வு அல்ல. பல நேரங்களில் நாம் போட்டித் தேர்வுகளை கல்வி தொடர்பான நிகழ்வாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் அது அதைவிட மிகப்பெரியது. போட்டித் தேர்வுகள் என்பது கல்விக்கான வாயில். அது மட்டுமின்றி வேலை வாய்ப்புகளுக்கான ஒரு வாயிலாகவும், சமூக முன்னேற்றத்துக்கான வாயிலாகவும், வறுமையிலிருந்து வெளியேறும் ஒரு வாயிலாகவும், அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையிலான நேரடி தொடர்பாகவும் இருக்கிறது. ஒரு சாதாரண குடிமகன் தனது வாழ்க்கையில் அரசுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முக்கியமான தருணங்களில் ஒன்று இந்த போட்டித் தேர்வுகள். அரசு நடத்தும் தேர்வில் பங்கேற்கும் போது அந்த இளைஞன் அரசின் மீது ஒரு நம்பிக்கை வைக்கிறான். நான் உழைத்தால் எனது திறமைக்கு உரிய மதிப்பீடு கிடைக்கும் என்று நம்புகிறார். இந்த நம்பிக்கை உடைந்துவிட்டால் அது வெறும் தேர்வு முறையின் தோல்வி அல்ல, அரசின் மீதான நம்பிக்கையின் தோல்வியாக மாறுகிறது. கடந்த 20 ஆண்டுகளாக இந்தியாவின் தேர்வு முறை தொடர்ந்து அதிர்ச்சிகளை சந்தித்து வருகிறது. வினாத்தாள் கசிவுகள், மோசடி கும்பல்கள், தேர்வு மையங்களில் முறைகேடுகள், நிர்வாக தவறுகள், தனியார் நிறுவனங்களின் அலட்சியம் போன்றவை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. பல்வேறு மாநிலங்களிலும் மத்திய அளவிலும் நடைபெற்ற தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அல்லது ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. அதன் விளைவாக லட்சக்கணக்கான மாணவர்கள் மன அழுத்தத்திற்கும் பொருளாதார இழப்பிற்கும் உள்ளாகியுள்ளனர். இந்த பிரச்சனையின் தீவிரத்தை வெளிப்படுத்தும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னவெனில், 2002 முதல் 2025 வரை பதிவான 45 முக்கியமான வினாத்தாள் கசிவு வழக்குகளில் வெறும் 2 வழக்குகளில் மட்டுமே குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டுள்ளனர். 1658 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் சுமார் 55% நபர்களின் பெயர்கள் மட்டுமே குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இது போன்ற நிலைமை குற்றவாளிகளுக்கு அச்சமின்றி செயல்படும் சூழலை உருவாக்குகிறது. இந்த காலகட்டத்தில் ரத்து செய்யப்பட்ட தேர்வுகளுக்காக 3.86 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பதிவு செய்திருந்தனர். ஒவ்வொரு தேர்வும் ஒரு மாணவரின் பல ஆண்டுகால உழைப்பையும் குடும்பத்தின் பொருளாதார தியாகத்தையும் பிரதிபலிக்கிறது. தேர்வு ரத்து செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் ஒரு தேதி மாறுவதில்லை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் நம்பிக்கை தள்ளி போகிறது. இன்றைய தேர்வு முறையில் தனியார் நிறுவனங்களின் பங்கு அதிகரித்துள்ளது. கேள்வித்தாள் அச்சிடுதல், மொழிபெயர்ப்பு, பயோமெட்ரிக் சரிபார்ப்பு, கணினி மதிப்பீடு போன்ற முக்கிய பணிகள் வெளிப்புற நிறுவனங்களுக்கு ஒப்படைக்கப்படுகின்றன. இந்த சங்கிலியில் எந்த ஒரு இடத்தில் பாதுகாப்பு பலவீனம் ஏற்பட்டாலும் முழு தேர்வு முறையும் பாதிக்கப்படுகிறது. நீட் தொடர்பான ஆரம்ப விசாரணைகளில் கூட கேள்வித்தாள் தயாரித்தல் மற்றும் மொழிபெயர்ப்பு செயல்முறைகளுடன் தொடர்புடைய நபர்கள் மீது சந்தேகங்கள் எழுந்ததாக ஆவணம் குறிப்பிடுகிறது. இதில் மற்றொரு முக்கியமான விவாதம் தேசிய தேர்வு முகமை, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எனப்படும் என்டிஏ பற்றியது. 2017 உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ ஆணையம் அல்ல, ஒரு அமைப்பாகவே செயல்படுகிறது. எனவே மிகப்பெரிய தேர்வு தோல்விகள் ஏற்பட்டாலும் சட்ட ரீதியான பொறுப்புக்கூறல் குறித்த தெளிவான கட்டமைப்பு இல்லை என்ற விமர்சனம் எழுகிறது. கோடிக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டாலும்
அமைப்பின் பொறுப்பு தேர்வு கட்டண அளவுக்குள் மட்டுமே இருப்பதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். போட்டித் தேர்வுகளை சுற்றி உருவாகியுள்ள கருப்பு சந்தை இன்னும் அதிர்ச்சி அளிக்கிறது. சில இடங்களில் நீட் வினாத்தால் 40 லட்சம் ரூபாய்க்கும், ஐஐடி ஜேஇஇ 15 லட்சம் ரூபாய்க்கும், பீகார் ஆசிரியர் தேர்வுக்கான வினாத்தால் 10 லட்சம், ஒடிசா காவல்துறை தேர்வுக்கு 25 லட்சம் போன்ற விலைகளில் விற்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் வெளியாகியுள்ளன. பணமுள்ளவர்கள் வினாத்தாளை வாங்கும் சூழல் உருவானால் கடின உழைப்பின் மதிப்பு முற்றிலும் சிதைந்துவிடும். சில அரசியல் விமர்சகர்கள் 2014 முதல் 2024 வரை மட்டும் சுமார் 89 வினாத்தாள் கசிவு சம்பவங்கள் நாடு முழுவதும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர். மேலும் சில அரசியல் உரைகளில் 152 வினாத்தாள் கசிவுகள் மற்றும் 7.5 கோடி மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய அரசியல் கூற்றுகள் சுயாதீனமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டியவை என்றாலும், தேர்வு முறையின் மீது மக்களின் நம்பிக்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பது மறுக்க முடியாத உண்மை. இந்த சூழலில் அரசியல் பொறுப்புக்கூறல் பற்றிய விவாதமும் எழுகிறது. இந்திய அரசியலில் ஒரு காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி போன்ற தலைவர்கள் தங்கள் துறையில் ஏற்பட்ட தவறுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகிய முன்னுதாரணங்களும் உள்ளன. ஆனால் சமீபத்திய தேர்வு சர்ச்சைகளுக்கு பிறகும் அத்தகைய அரசியல் பொறுப்புக்கூறல் காணப்படவில்லை என்று விமர்சனத்தை ஆவணம் பதிவு செய்கிறது. ஜனநாயகத்தில் மாணவர்கள் எழுப்பும் கேள்விகளை அரசு கேட்க வேண்டும். ஒரு அரசு வீதியில் நடக்கும் போராட்டங்களால் மட்டும் முடிவெடுக்க கூடாது. அதே நேரத்தில் அமைதியான எதிர்ப்புகளையும் முற்றிலும் புறக்கணிக்கவும் கூடாது. கேட்பதும் பதிலளிப்பதும் பொறுப்பேற்பதும் தான் ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் அடையாளங்கள். இந்த சமநிலையே இன்று இந்தியாவில் சோதனைக்கு உள்ளாகியுள்ளது என்று இந்த ஆவணம் வலியுறுத்துகிறது. போட்டித் தேர்வுகளில் தொடர்ந்து நடைபெறும் வினாத்தாள் கசிவுகளுக்கு எதிராக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி நாடு முழுவதும் மாணவர்களுடன் இணைந்து பல்வேறு போராட்டங்களிலும் நடைப்பயணங்களிலும் பங்கேற்று, இது வெறும் கல்வி பிரச்சனை அல்ல, இளைஞர்களின் எதிர்காலத்தை பறிக்கும் தேசிய நெருக்கடி என்று வலியுறுத்தினார். இதே கோரிக்கையை முன்வைத்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் டெல்லி ஜந்தர் மந்தரில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி தேர்வு முறையில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புக்கூறல் மற்றும் மாணவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமிழகத்திலும் இந்திய அளவிலும் அரசியல் பொறுப்பேற்பு, அதாவது மினிஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற மரபு ஒரு காலத்தில் ஒரு முக்கியமான ஜனநாயக நடைமுறையாக இருந்தது. எந்த ஒரு குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே பொதுமக்களின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்காக அமைச்சர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்த நிகழ்வுகள் இந்திய அரசியல் வரலாற்றில் ஏராளமாக உள்ளன. அதற்கு சில குறிப்பிடத்தகுந்த உதாரணங்களும் உள்ளன. லால் பகதூர் சாஸ்திரி 1956ஆம் ஆண்டு அரியலூரில் ரயில் விபத்தில் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததை தொடர்ந்து தார்மீக பொறுப்பேற்று ரயில்வே அமைச்சராக இருந்த தனது பதவியை ராஜினாமா செய்தார். இது இந்திய அரசியலில் மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ற கொள்கையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. டி கிருஷ்ணமாச்சாரி முந்த்ரா ஊழல் விவகாரத்தை தொடர்ந்து நிதி அமைச்சர் பதவியிலிருந்து அவர் விலகினார். இதேபோல் நட்வர் சிங் ஓல்கர் அறிக்கையில் தனது பெயர் வந்ததை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். அதேபோல ராசா 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு குறித்து சர்ச்சையை தொடர்ந்து அமைச்சர் பதவியை அவர் துறந்தார். இதேபோல் BS எடியூரப்பா லோகாயுக்தா அறிக்கையை தொடர்ந்து கர்நாடக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அசோக் சவான் ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல் விவகாரத்துக்கு பிறகு மகாராஷ்டிரா முதலமைச்சர் பதவியை அவர் துறந்தார். நிதிஷ்குமார் 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் கட்சியின் தோல்விக்கு பிறகு அரசியல் பொறுப்பை ஏற்று முதல்வர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இவர்களில் பலர் பின்னர் நீதிமன்ற தீர்ப்புகள், விசாரணைகள் அல்லது மீண்டும் மக்களின் ஆதரவை பெற்று அரசியலுக்கு திரும்பினர். அதாவது ராஜினாமா என்பது குற்றத்தை ஒப்புக்கொள்வதல்ல, பொது நம்பிக்கையை பாதுகாக்கும் அரசியல் மற்றும் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்வது என்ற புரிதல் அப்போது வலுவாக இருந்தது. ஆனால் சமீபத்திய ஆண்டுகளில் இந்த அரசியல் மரபு பலவீனம் அடைந்துள்ளது என்ற விமர்சனம் எதிர்க்கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்களால் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. குறிப்பாக தேசிய அளவிலான தேர்வுகளில் ஏற்பட்ட வினாத்தாள் கசிவுகள், தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட சம்பவங்கள், கோடிக்கணக்கான மாணவர்கள் எதிர்கொண்ட மன அழுத்தம் ஆகியவற்றின் பின்னணியில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது. இதே கோரிக்கையை முன்வைத்து சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டம் முன்னெடுத்தார். எதிர்க்கட்சிகளும் இதை நாடாளுமன்றத்தில் எழுப்பி வருகின்றன. ஊடக அறிக்கைகளின்படி 2026ஆம் ஆண்டு தேர்வு கசிவு சர்ச்சைகளின் பின்னணியில்
குறைந்தது 20 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக எதிர்க்கட்சிகளும் சில சர்வதேச ஊடகங்களும் குறிப்பிட்டுள்ளன. இந்த எண்ணிக்கை அதிகாரப்பூர்வ அரசு தரவாக உறுதிப்படுத்தப்படவில்லை. பல்வேறு அறிக்கைகளில் அட்லீஸ்ட் 20 என்ற வகையில் மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அரசியல் ரீதியாக இரண்டு மாறுபட்ட நிலைப்பாடுகள் உள்ளன. ராஜினாமா கோருபவர்கள் கூறுவது என்னவெனில், தேர்வு முறையின் மீது மக்களின் நம்பிக்கை குலைந்துள்ளது. எனவே தார்மீக பொறுப்பை ஏற்று அமைச்சர் விலகுவது ஜனநாயக மரபுக்கு ஏற்றது. அதே நேரம் அரசியல் நிலைப்பாடு கொண்டவர்கள் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன என்றும், குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, நிர்வாக தவறுகளுக்கு அமைச்சர் கட்டாயம் ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று அரசு மற்றும் அதன் ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர். இதனால் இன்று எழும் முக்கியமான அரசியல் கேள்வி என்னவெனில், இந்திய அரசியலில் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வது என்ற ஜனநாயக மரபு மெல்ல மெல்ல மறைந்து வருகிறதா என்ற கேள்வி எழுகிறது. இந்த கேள்விக்கு பதில் அரசியல் கருத்து வேறுபாடுகளுக்கு உட்பட்டதாக இருந்தாலும், இந்திய அரசியல் வரலாற்றில் பல அமைச்சர்கள் பொது நம்பிக்கைகளை பாதுகாக்கும் நோக்கில் பதவியை விட்டு விலகி இருப்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மையாகும். காக்ரோச் ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் மேற்கொண்டுள்ள காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துக்கு ஆதரவாக ஜந்தர் மந்தரில் போராட்டத்திலும் ஈடுபட்டார். மாத கணக்கில் காங்கிரஸ் கட்சியும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் தேர்வு வினாத்தாள் கசிவுகள், மாணவர்களின் எதிர்காலம் மற்றும் கல்வி அமைப்பின் நம்பகத்தன்மை குறித்த பிரச்சனைகளை நாடு முழுவதும் தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். அதேபோல் இந்த விவகாரத்தில் கடுமையான எதிர்ப்புகள் எழுந்த போதிலும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தொடர்ந்து தனது பதவியில் நீடித்து வருகிறார். முடிவாக, இந்தியாவின் மிகப்பெரிய செல்வம் அதன் இளைஞர்கள். 74 கோடி இளைஞர்களும் சுமார் 30 கோடி மாணவர்களும் கொண்ட ஒரு நாட்டில் போட்டித் தேர்வுகளின் நேர்மையும் நம்பகத்தன்மையும் பாதுகாக்கப்படுவது தேசிய முன்னுரிமையாக இருக்க வேண்டும். ஒரு வினாத்தாள் கசிவு என்பது வெறும் நிர்வாக தவறு அல்ல. அது ஒரு தலைமுறையின் உழைப்பையும் நம்பிக்கையும் சமூக முன்னேற்றத்தின் கனவையும் கொள்ளையடிக்கும் செயல். எனவே தேர்வு அமைப்பில் முழுமையாக வெளிப்படைத்தன்மை, கடுமையான குற்றவியல் நடவடிக்கை, சட்டப்பூர்வமான பொறுப்புக்கூறல், தொழில்நுட்ப பாதுகாப்பு மற்றும் மாணவர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் நிர்வாக சீர்திருத்தங்கள் அவசியமாகின்றன. இந்தியாவின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் திறமையை நியாயமான முறையில் மதிக்கும் தேர்வு அமைப்பின் மேல்தான் பெருமளவில் அமைந்திருக்கிறது. வினாத்தாள் கசிவு என்பது வெறும் குற்றவியல் சம்பவம் அல்ல. அது ஒரு மாணவரின் கனவின் மீதான தாக்குதல், ஒரு குடும்பத்தின் தியாகத்தின் மீதான தாக்குதல், சமூக நீதியின் மீதான தாக்குதல், மக்கள் தொகை பலனின் மீதான தாக்குதல், இறுதியில் இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல். ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் இளைஞர்களின் திறமையை எவ்வாறு மதிக்கிறது என்பதில்தான் அமைகிறது. இந்தியா தனது 74 கோடி இளைஞர்களின் நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டுமெனில், போட்டித் தேர்வு முறையின் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் பாதுகாப்பது ஒரு தேசிய கடமையாக மாற வேண்டும். இது கல்வி சீர்திருத்தம் மட்டுமல்ல, இந்தியாவின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் ஜனநாயக பொறுப்பாகும். ஜெய் ஹிந்த்.